அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக ஊடகவியலாளர் இரா மைதரன் இணைகின்றார். வணக்கம் இரா மைதரன். வணக்கம் அன்பர்களுக்கு நேர வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னொரு அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம் இரா மைதரன். குறிப்பாக முதலில் கடந்த வாரம் உங்களோடு உரையாடும் பொழுது புதிய அரசியல் அமைப்பு தொடர்பாக முயற்சிகள் எடுக்கப்படுகின்ற விடயங்களை, ஒரு ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முன்னெடுப்பது தொடர்பான விடயங்களை விரிவாக எங்களுடைய தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்திருந்தீர்கள். அந்த முயற்சி தொடர்பாக 28ஆம் தேதி கூட்டம் நடைபெற இருப்பதாக நீங்கள் கூறியிருந்தீர்கள். அந்த கூட்டத்தில் நிச்சயமாக நல்ல முடிவுகள் எடுக்கப்படும். அதனால் புதிய அரசியல் அமைப்பு தொடர்பாக முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு விதத்தில் அது அமையும் என்ற விதத்தில் நாங்கள் நம்பிக்கையோடு எதிர்பார்த்து அன்றைய நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வந்தோம். உறவுகளுக்கு கூறுங்கள் இரமேதரன், சந்திப்பு நடைபெற்றதா என்ற விடயத்தை கூறுங்கள். உண்மையில 25ஆம் தேதி ஆரம்பத்தில் திட்டமிடப்பட்ட அந்த சந்திப்பு 27ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டது. என்னால் 26ஆம் தேதி தான் சிவிக சிவஞானம் அவர்களை சந்தித்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் நேரடியாகவே இந்த இதில் கலந்து கொள்வதற்கான அழைப்பை வழங்கியிருந்தார். ஆகவே அது ஒரு குறுகிய கால அழைப்பாக இருந்தது. ஆகவே அதை அவர்கள் தரப்பிலும் அது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஒரு குறுகிய கால அழைப்பாக இருக்கின்றது. ஆகவே இதன் காரணமாக நாங்கள் மத்திய குழுவிலே கதைத்து தீர்மானிக்க வேண்டும். ஏற்கனவே பிப்ரவரி 8ஆம் தேதி மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியிலே தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த கூட்டத்திலோ இல்லை அதற்கு முன்னதாக விசேடமாக ஒரு கலந்துரையாடலை ஏற்பாடு செய்து இது தொடர்பாக கூடி நாங்கள் கலந்துரையாடித்தான் ஒரு முடிவு எடுக்க முடியும் என்பதாக சிவிக சிவஞானம் அவர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களிடம் பதிலளித்திருந்தார். அதனால் அப்போது கூட கஜேந்திரகுமார் நாங்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம், தமிழரசு கட்சியினுடைய முடிவுக்கேற்றவாறு நாங்கள் திகதிகளை மாற்றியமைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற ஒரு விடயத்தை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரியப்படுத்தியிருந்தார். ஆகவே 27ஆம் தேதி கலந்துரையாடல் என்பது தமிழரசு கட்சிக்கான ஒரு கால அவகாசம் போதாது என்ற அடிப்படையிலும் தமிழரசு கட்சி பிரதானமாக இந்த முயற்சியிலே ஒரு தரப்பாக இணைய வேண்டும் என்கின்ற நோக்கத்துக்காகவும் காலவரையின்றி இந்த புதிய அரசியலமைப்பு தொடர்பாக ஒரு தமிழ் கட்சிகளுக்கு இடையிலான அந்த கலந்துரையாடல் சந்திப்பு என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. அது தமிழரசு கட்சியினுடைய முடிவுக்காக அவர்கள் காத்திருக்கின்ற அடிப்படையிலே அது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. இதைத்தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தரப்பிலே வெளிப்படுத்தப்பட்ட. நீங்கள் கூறுவதை வைத்து பார்க்கும் பொழுது ராமதரன், இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சம்பவத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இவருடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணிய ஒரு நெகிழ்த்தன்மையை எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள்? உண்மைதான். அவர்கள் இந்த விடயத்தை தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்து இந்த விடயம் ஒரு வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட வேண்டும். அதாவது தற்போதைய நிலைமையிலே ஒரு தமிழ் தேசிய பரப்பிலே 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார்கள். வடக்கு கிழக்கிலே ஒரு தமிழ் தேசிய பரப்பிலே, அதாவது தமிழரசு கட்சி 8 அங்கத்தவர்களையும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு அங்கத்தவரையும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒரு அங்கத்தவருமாக 10 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த 10 பேரும் இதிலே ஒரு புள்ளியிலே இணைய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதிலே தமிழரசு கட்சி தான் 8 உறுப்பினர்களை கொண்டதாக இருக்கின்றார்கள். ஆகவே தமிழரசு கட்சி இதிலே பிரதானமாக பங்கெடுக்கின்ற போதுதான் இவர்களினால் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதாவது ஒரு தமிழ் தரப்பு ஒன்றாக, தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற கட்சிகள், தமிழ் மக்களுடைய ஒரு அரசியல் அபிலாஷைகளை முன்கொண்டு செல்லக்கூடிய ஒரு தரப்புகள் ஒரு புள்ளியிலே நிற்கின்ற என்கிற ஒரு செய்தியை வெளிப்படுத்த முடியும். ஆகவே தமிழரசு கட்சி இதிலே பங்கெடுக்க வேண்டும் என்பது ஒரு பிரதானமாக அமைகின்றது. ஆகவே இதை முதலிலே முன்னெடுத்த தரப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இருந்தாலும் அவர்கள் ஒரு அவர்களுடைய அரசியல் எதிரியாக பார்க்கப்படுகின்ற தமிழரசு கட்சியை இதிலே உடன் இணைத்து பயணிக்க வேண்டியனுடைய அவசியத்தை உணர்ந்து அவர்களுக்காக இவர்கள் நிபந்தனையற்ற முறையிலே அந்த திகதிகளை விட்டு கொடுத்து அவர்கள் அதுக்காக காத்திருப்பது என்பது உண்மையிலே ஒரு பாரிய ஒரு மாற்றமாகத்தான் நாங்கள் பார்க்க முடிகின்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய அந்த குணாதிசயம் முற்றிலுமாக தலைகளாக மாறி இருக்கின்றது. ஏனால் இந்த இடத்துல நாங்கள் ஒரு நினைவூட்ட வேண்டி இருக்கின்றது.
இதுவரை காலமும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு இப்படியான அழைப்புகள் பல சந்தர்ப்பங்களிலே இவர்களுக்காக பல தவணைகள் ஒத்திவைக்கப்பட்டது. அந்த கலந்துரையாடல்கள் இவர்கள் வருவார்கள் என்பதற்காக இவர்களுக்கு மீள மீள அழைப்பு விடுக்கப்பட்டது அந்த தரப்புகளினால். கடைசி வரை தமிழ் தேசியத்திலே தொடக்கு பார்க்கின்ற ஒரு தரப்பாக இருந்து கொண்டு அந்த முயற்சிகளிலே இவர்கள் இதெல்லாம் துரோகிகள், இந்தியாவினுடைய கைக்கூலிகள், இதிலே நாங்கள் பங்கெடுக்க மாட்டோம், நாங்கள் மட்டும்தான் சுத்த தங்கம், நாங்கள் மட்டும்தான் சரியான தரப்பினர், ஆகவே நாங்கள் இதிலே இவர்களோடு இணைந்து செயற்பட மாட்டோம் என்பதாக. ஆனால் அந்த முன்னெடுப்புகள் அனைத்துமே ஒரு தமிழ் தேசியம் சார்ந்து ஒரு கூட்டு நிலைப்பாடான முன்னெடுப்புகளாகத்தான் அவை அமைந்திருந்தது. ஆனால் அவற்றில் கூட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடைசி வரை அவர்கள் நீட்டிய அந்த நேசக்கரத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பற்றி கொண்டு ஒரு தமிழ் தேசிய அரசியலை இல்லை தமிழ் மக்களுக்கான அரசியலை அவர்கள் வலுப்படுத்துவதற்கு அவர்கள் தவறுகின்றார்கள். கடைசி வரை அந்த வாய்ப்புகளை இவர்கள் பற்றி கொள்ளவில்லை. ஆனால் இப்போது மறுபலமாக இவர்கள் அந்த வாய்ப்பை தமிழரசு கட்சிக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அது தமிழரசு கட்சி அதை ஏற்றுக்கொள்ளுமா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்துதான் பார்க்கணும். ஆகவே இது ஒரு பாரிய நிலை மாற்றமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த கடந்த தேர்தலிலே அவர்கள் ஒரு மிதமிஞ்சியதாக, ஏனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சிதமடைந்து போய்விட்டது. அதிலே தமிழரசு கட்சியிலே சம்பந்தன் இல்லாத ஒரு நிலையிலே தேர்தலை முகம் கொடுக்கின்ற நிலைமை, சுமந்திரன் தரப்பினருடைய தமிழ் மக்களுடைய விரோதமான நிலைப்பாடுகள் ஓரளவு மக்கள் மத்தியிலே ஒரு வீச்சு பெற்றதாக மாறி இருக்கின்றது. உள்கட்சிக்குள்ளும் பாரிய தமிழரசு கட்சிக்குள் ஒரு குழப்பம் இருக்கின்றது. ஆகவே ஒரு தரப்பாக இல்லை. முன்னர் ஒரு 4 கட்சிகள் சேர்ந்த ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு தனித்தரப்பாக வெளியேறினது. இப்போது ஒவ்வொரு கட்சியும் தனித்து நிற்கின்ற ஒரு நிலைமை காணப்பட்டது. ஆகவே ஒரு கொள்கை அடிப்படையில் தாங்கள் தான் மிக பலமானவர்கள் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் வடக்கு கிழக்கிலே 10 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இருப்பதாக அவர்கள் அதிகமாக நம்பினார்கள். ஆனால் தேர்தல் முடிவுகள் அந்த நம்பிக்கையை தலைகளாக மாற்றியிருந்தது. அது கற்றுக் கொடுத்த பாடமோ என்னவோ, ஆனால் மிகவும் ஒரு ஆரோக்கியமான விடயம், இதுவரை காலமும் தாங்கள் கடைபிடித்து வந்த அந்த எதிர்ப்பரசியல் நிலைப்பாட்டை இந்த இடத்திலே அவர்கள் முற்றிலுமாக கைவிட்டு ஒரு இணைந்து, இது ஒரு தேர்தலுக்காகவோ இல்லை எதிர்கால அரசியலுக்கானதாகவோ இது அறிவிக்கப்படவில்லை. புதிய அரசியல் அமைப்பு கொண்டு வரப்பட இருக்கின்றது. ஒரு மிக பெரும்பான்மைய பலத்தோடு இந்த அரசு அமைந்திருக்கின்றது. ஆகவே அவர்கள் நினைக்கின்ற ஒன்றை சாதிக்க போகின்றார்கள். ஆகவே அவர்கள் சாதிக்கின்ற போது அது தமிழ் மக்களுக்கு பாதகமானதாக இருக்கின்ற பட்சத்திலே தமிழ் மக்களுடைய எதிர்ப்பின் மத்தியில் தான் இது கொண்டு வரப்பட்டது என்கின்ற ஒரு செய்தியாவது நாங்கள் சொல்ல வேண்டும். ஒருவேளை இந்த புதிய அரசியலமைப்பு ஒரு தமிழ் தரப்பினுடைய ஒரு ஒப்புதலோடு கொண்டு வரப்படுமாக இருந்தால் காலம் முழுவதும் தமிழ் மக்களை ஏற்றுக்கொண்ட அரசியலமைப்பாகத்தான் இந்த அரசியலமைப்பு பார்க்கப்படும். ஆகவே அந்த ஆபத்திலிருந்து தமிழ் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த முயற்சியை கையில் எடுத்திருக்கின்றது. ஆகவே தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்து ஒரு அதிகபட்ச விட்டுக் கொடுப்புகளை செய்வதற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இதிலே தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருப்பது என்பது நாங்கள் ஒரு ஆரோக்கியமான மாற்றமாகத்தான் பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. மிகப்பெரிய ஆரோக்கியமான நிலைமை என்று நான் கூறுவேன். ராமேந்திரன், நீங்கள் கூறினீர்கள் இப்போ நிலை மாற்றத்தை பற்றி கூறும் பொழுது ஏற்கனவே கூறிவிட்டீர்கள் எவ்வாறு கடந்த காலங்களில் தமிழ் தேசிய மக்கள் முன்னோடைய நிலைப்பாடு இருந்தது, தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு இருந்தது என்ற விடயங்களை நீங்கள் கூறினீர்கள். இப்போ ஒரு தேர்தல் காலம் என்றால் நீங்கள் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம். அவர்கள் தாங்கள் நிறைய ஆசனங்களை கைப்பற்றுவதற்காக இவ்வாறான ஒரு நிலைமையை ஏற்படுத்துகிறார்கள் என்று கூறலாம். ஆனால் உங்களுக்கு தெரியும், இந்த தேர்தல் எந்த கட்சியாக இருக்கட்டும் தமிழ் கட்சிகளுக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றது. இப்போ தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய இந்த ஆரோக்கியமான இந்த மாற்றமும் ஒரு அரசியல் முதிர்ச்சியையும் ஒரு சிறப்பாக இந்த மக்களுக்காக செயல்பட வேண்டும் என்று அவர்களுடைய இந்த அணுகுமுறையை பார்க்கும் பொழுது என்ன காரணத்துக்காக தமிழரசு கட்சி இவ்வாறு இந்த நிலைப்பாட்டை, அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எடுத்த நிலைப்பாட்டை அவர்கள் அந்த இடத்துக்கு நிரப்பியிருப்பது போல் எனக்கு தெரிகின்றது. இது தமிழ் அரசியல் பரப்பில் எவ்வளவு ஒரு சவாலாக அமையும்? உண்மைதாங்க. இப்ப உங்களுடைய கரிசனை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கு கிழக்கிலே அவர்கள் ஒரு தனி பெரும் ஒரு தரப்பாக 8 பேர் இருந்தாலும் அவர்கள் முன்னெடுத்திருக்க வேண்டிய முயற்சியை ஒற்றை ஆசனத்தை கொண்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கையில எடுத்தது என்பது உண்மையிலே ஒரு அரசியலிலே ஒரு
ஒரு திருப்பமாகத்தான் நாங்கள் பார்க்க முடியும். ஆனால் இதிலே தமிழரசு கட்சி என்னென்று சொன்னால், நாங்கள் இதற்கு முன்னர் கூறியதை போன்று இவர்கள் இதுவரை காலம் எதிர்த்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் வருகின்ற போது நாங்கள் இவர்களோடு சேர்ந்து பயணிக்க வேண்டுமா என்கின்ற அடிப்படையிலே தமிழரசு கட்சி இந்த விடயத்தை கையாளுமா என்ற ஒரு கோணம் இருக்கின்றது. ஆனால் இதற்கு அப்பால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முன்னெடுக்கின்ற இந்த விடயத்திலே நாங்கள் பங்கெடுப்பதா என்கின்ற ஒரு தன்முனைப்பு, ஒரு கட்சி சுயலாப அரசியல் இதிலே இருந்தாலும், ஸ்ரீதரன் அணியா சுமந்திரன் அணியா என்கின்ற உள்கட்சி மோதல்தான் இதிலே பாரதூரமான செல்வாக்கை செலுத்தப் போகின்றது என்பதுதான் என்னுடைய அவதானிப்பு. அதாவது தமிழரசு கட்சி தமிழர் நலன் சார்ந்து சிந்திக்க போகின்றது என்பதை கடந்து உள்கட்சி மோதலினுடைய பிரதிபலிப்பாகத்தான் அந்த தீர்மானம் அமையப் போகின்றது என்பதைத்தான் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆக இதிலே தமிழரசு கட்சி என்ன முடிவு எடுக்க போகின்றது என்பது அந்த கட்சியினுடைய மத்திய குழுவிலே சுமந்திரன் அணியினுடைய கை மேலோங்கி இருக்கின்றதா, ஸ்ரீதரன் அணியினுடைய கை மேலோங்கி இருக்கின்றதா என்பதை பொறுத்தான் அமைய போன்றது. ஆகவே தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இது ஒரு சவாலான காலகட்டமாகத்தான் இருக்க போன்றது என்று சொன்னால், இதுவரை காலமும் ஒரு முரட்டுத்தனமான பிடிவாதத்தோடு இருந்த தரப்பு அதிகபட்சமான விட்டுக் கொடுப்பை செய்வதற்கு தயாராக இருக்கின்றது. ஆனால் அதிகபட்சமான ஆசனங்களை வைத்திருக்கின்ற தமிழரசு கட்சி உள்கட்சி மோதல் காரணமாக அது வேறு ஒரு திசையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த ரெண்டும் ஒரு புள்ளியிலே இணைவதென்பது எவ்வளவு தூரம் சாத்தியம் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இது இரண்டு கட்சிகளுக்கு இடையிலான ஒரு பிரச்சனையாக இது மாற்றமடைகின்ற போது தமிழ் மக்களுடைய நிலைமை என்பது ஒரு சவாலானதாகத்தான் இருக்க போன்றது என்பதை இந்த இடத்துல நாங்கள் ஆணித்தரமாக கூற முடியும். ராமேந்திரன், நீங்கள் கூறுகின்ற விடயங்களை வைத்து பார்க்கும் பொழுது தமிழரசு கட்சிக்குள் ஒரு பிளவு இருப்பது போல் உணரக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே சுமந்திரன் தொடர்பாக கூறினீர்கள், ஸ்ரீதரன் தொடர்பாக கூறினீர்கள். இப்பொழுது CVK சிவஞானம் அவர்களும் இங்கே பதில் தலைவராக கடமையாற்றி கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு தீர்க்கமான கூட்டாக ஒரு முடிவெடுக்க முடியாமல் ஒரு நிலைமை இருப்பதை போல் தெரிகின்றது. அதுக்கு ஒரு உதாரணமாக உங்களுக்கு தெரியும், இந்த ஐக்கிய ராச்சிய என்ற இந்த சுமந்திரன் அவர்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தோடு சேர்ந்து ஒரு அரசியல் தீர்வு தொடர்பாக எடுத்து வந்த அந்த முயற்சி உங்களுக்கு தெரியும், அது ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என்றெல்லாம் பலர் கூறிக்கொண்டிருந்த இந்த நேரத்தில் CVK சிவஞானம் அவர்கள் கூறியிருக்கின்றார், இந்த ஐக்கிய ராச்சியம் என்ற அந்த அரசியல் தீர்வு தாங்கள் முற்றுமுழுதாக கைவிட்டு தீர்மானித்து இருப்பதாக கூறுகின்றார். இது தொடர்பாக நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள்? இதில் எவ்வளவு உண்மை இருக்கின்றது, பிளவும் இருக்கிறது தானே? உண்மையில் CVK சிவஞானம் அவர்கள் ஒரு ஊடக சந்தி கயந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த அரசியலமைப்பு தொடர்பான தமிழ் கட்சிகளுடனான கலந்துரையாடல்களுக்கு அழைப்பு விடுத்த போது, அந்த சந்திப்புக்கு பின்னர் கூட்டாக ஊடக சந்திப்பை நடத்திய போது CVK சிவஞானம் அவர்கள் இந்த தகவலை வெளிப்படுத்தியிருந்தார். அதாவது ஏற்கனவே சுமந்திரன் அவர்கள் இதை ஆணித்தரமாக கூறியிருந்தார். அதாவது அன்ரோகுமார திசாநாயக்கா தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னரே அவர்கள் இந்த விடயத்தை கூறியிருந்தார்கள். 2015 தொடக்கம் 2019 வரை முன்னெடுக்கப்பட்ட அரசியலமைப்பு முயற்சியை, அதாவது அரசியலமைப்பு வரைவை அடிப்படையாக கொண்டு புதிய அரசியலமைப்பு தொடர்பான விடயம் முன்னகர்த்தப்படும் என்பதுதான் தேசிய மக்கள் சக்தியினுடைய நிலைப்பாடு. அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடும் அதுதான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. ஆகவே அதிலே ஒரு பிரதானமான பங்கு வகித்தவர் என்ற அடிப்படையிலே சுமந்திரன் அவர்கள் அதை வரவேற்றிருந்தார். அது மிகவும் நல்ல ஒரு நிலைப்பாடு, அதை தாங்கள் வரவேற்கின்றோம் என்பதாக சுமந்திரன் அவர்கள் கூறியிருந்தார். இதை கயந்திரமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அப்போதே கடுமையாக எதிர்த்திருந்தது. ஏன்னால் ஐக்கிய ராட்சி என்கின்ற ஒற்றையாட்சியை தமிழ் மக்களை கொண்டு போய் சிக்க வைக்கின்ற அந்த அரசியலமைப்பு முயற்சியை முற்றாக தமிழர்கள் நிராகரித்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவேன் என்று சொல்கின்ற JVP அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு அதே பாதையிலே செல்கின்ற என்ற ஒரு அடிப்படையிலே கயந்திரமார் பொன்னம்பலம் தரப்பினர் கடுமையாக எதிர்த்திருந்தார்கள். அவை இப்போது ஒரு கூட்டாக ஒரு தமிழ் மக்களுடைய பார்வையிலே அந்த நிலைப்பாடுக்கு ஒரு எதிர்ப்பு வலுவடைந்து வருகின்றது என்பதை உணர்ந்து கொண்டதினாலோ என்னவோ தெரியாது, தமிழரசு கட்சியினுடைய சுமந்திரன் அணியினுடைய செல்வாக்கு மேலோங்கி இருக்கின்ற அந்த மத்திய குழுவிலே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக CVK சிவஞானம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதாவது இந்த 2015 தொடக்கம் 2019 வரை முன்னெடுக்கப்பட்ட அந்த கோட்டபாய ராஜபக்ச அரசாங்கத்துக்கு முன்னர் நல்லாட்சி அரசாங்கம் இருந்த காலப்பகுதியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசியல் படுக்கையில இருந்து கொண்டு அந்த நல்லாட்சிக்கு முட்டுக் கொடுத்த காலத்திலே கொண்டு வரப்பட்ட அந்த அரசியலமைப்பு தொடர்பான விடயம் இப்போது இவர்களால் அதற்கு மிகப்பெரிய தாங்கள்தான் அதற்கு காரணம், தாங்கள்தான் இருந்து அதை கொண்டு வந்தோம், கடைசி நேரத்திலே கைகூடாமல் போய் விட்டது என்பதாக கூறியவர்கள்
இப்போது தாங்கள் பிரசவித்த அந்த ஐக்கிய ராஜ்யம் என்கின்ற அந்த அரசியல் அமைப்பு, அந்த திருத்த வரவை கூட தாங்கள் நிராகரித்திருப்பதாக கூறுவது மக்கள் மனதில் ஏற்பட்டிருக்கு. அதாவது சுமந்திரன் அவர்களுடைய இந்த தேர்தலில் ஏற்பட்ட படுதோல்வி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு மக்கள் வழங்கிய அந்த, அதாவது அவர்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு பாரிய அடி இந்த தேர்தலில் விழுந்திருக்கின்றது. அந்த அடி அவர்களை இவ்வாறு ஒரு தமிழ் மக்களுடைய நிலையிலே சிந்திப்பதற்கு அவர்களை தள்ளி இருக்கின்றது. அதே போன்று தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் முடிவுகள் சிறிதளம் தரப்பு ஒரு அரசியல் ரீதியாக பலம் பெற்றதாக இருந்தாலும், கட்சி கட்டமைப்பு ரீதியாக முடிவுகளை எடுக்கின்ற போது சுமந்திரன் அணியினுடைய வகிபாகம் தான் அங்கே மேலோங்கி இருக்கின்றது. அப்படி கட்டமைப்பு ரீதியாக பலம் பெற்ற சுமந்திரன் தரப்பு இந்த தேர்தலில் படுதோல்வியை சந்தித்தது. அந்த படுதோல்விக்கு பிரதான காரணம் அவர்களுடைய தமிழ் மக்களுடைய விரோதமான நிலைப்பாடு. அதிலே பிரதானமாக அந்த ஐக்கிய ராஜ்யம், அது மிக பிரதானமாக எல்லோருமே கடுமையாக மக்கள் மத்தியிலே ஒரு கடும் பரப்புரைகள் மேற்கொண்டிருந்தோம். அதாவது ஒற்றையாட்சியை மூடி மறைத்து, அதாவது ஒரு விஷத்தை ஒரு தேன் தடவி கொடுப்பதை போன்று ஒற்றையாட்சி அரசியலமைப்பு தான் அடிப்படை. அது சமஷ்டியினுடைய உள்ளடக்கங்களையும் கொண்டிருக்கின்றது. நாங்கள் சமஷ்டி என்று சொன்னாலே தென்னிலங்கையிலே ஒரு நாடு விரிவடைந்து விடும், பிளவடைந்து விடும் என்று மக்கள், தென்னிலங்கையிலே மக்களுடைய ஒரு அச்சம் இருக்கின்றது. அது அதை இன்னும் தெளிவுபடுத்த முடியாத நிலைமை இருக்கின்றது. ஆகவே அவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய வகையிலே ஏக்கிய ராட்சி என்கின்ற அந்த சொல்லை மட்டும் வைத்துக்கொண்டு அதற்குள்ளாக சமஷ்டிக்குரிய பண்பியல்புகளை கொண்டதாகத்தான் இந்த அரசியலமைப்பு வரைவு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஏக்கிய ராட்சி என்பது, இந்த அரசியலமைப்பு என்பது ஒரு சமஷ்டி அடிப்படை கூறுகளை கொண்ட ஒரு அரசியலமைப்பு என்பதாக சுமந்திரனுடைய ஒரு வியாக்கியானம், அதாவது சுத்துமாத்து வியாக்கியானம் முன்வைக்க அப்போதே அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். இது அப்போதே தெளிவாக சொல்லப்பட்ட, இது மக்களை ஏமாற்றுகின்ற வேலை, மீண்டும் ஒற்றையாட்சிக்குள் மக்களை சிக்க வைப்பதற்கு இவர்கள் முயற்சி செய்கின்றார்கள் என்பதாக அப்போது முன்னெடுக்கப்பட்டது. அது மக்கள் மத்தியிலே இன்று பிரதிபலித்தனுடைய விளைவுதான் இந்த தமிழரசு கட்சி தேர்தல் காலத்திலேயே அதற்கு பின்னரும் சுமந்திரன் தளிப்பு வெளிப்படையாக கூறியிருந்தால் அது எங்களுடைய முயற்சி, அதை இந்த அரசாங்கம் தொடர்வது ஒரு நல்லொரு ஆரம்பம், அது நிச்சயமாக தங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும் என்று. ஆனால் இன்று தமிழரசு கட்சி அதை கைவிடுவதாக தீர்மானித்திருப்பது, ஒருவேளை இவர்கள் என்னால் சுமந்திரத்திலே பங்கெடுக்க போவதில்லை, என்னால் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இல்லை, பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாத ஒரு சந்தர்ப்பத்திலே இவர் அந்த அரசியலமைப்பு உருவாக்க குழுவிலே இவருடைய வகிபாகம் இந்த அளவில் இருக்கும் என்பது எல்லோராலுமே உணரக்கூடிய ஒன்று. ஆகவே தான் இல்லாத ஒரு இடத்திலே அந்த விடயத்தை ஏற்றுக்கொண்டால் என்ன, ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன என்கின்ற அடிப்படையில் இவர்கள் ஒரு முடிவு எடுத்தார்களா? இல்லை, மக்கள் இந்த ஒற்றையாட்சிக்கு எதிரான மனநிலையில இருக்கின்றார்கள், ஆகவே நாங்களும் அதற்கு ஒத்ததாக பயணிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த முடிவுகளை எடுத்ததா என்பதை நாங்கள் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். இந்த 8ஆம் தேதி களுவாஞ்சிக்குடியிலே நடைபெற இருக்கின்ற தமிழரசு கட்சியினுடைய அடுத்த மத்திய குழு கூட்டத்திலே தான் நாங்கள் ஒரு தீர்மானகரமாக இந்த விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் சுமந்திரன் தரப்பினர் ஒருபோதுமே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் இவ்வாறு ஒரு நிலைமாற்றம் ஏற்பட்டதை போன்று சுமந்திரன் தரப்பினரிடம் அவ்வாறான ஒரு நிலைமாற்றம் ஏற்படும் என்பதை நாங்கள் சிறிதும் எதிர்பார்க்க முடியாது என்பதை இந்த இடத்திலே ஆணித்தரமாக பதிவு செய்ய முடியும். இப்போ மட்டக்களப்பில் கூட்டம் நடைபெறப் போகின்ற என்று நீங்கள் கூறுகிறீர்கள். இதே நேரத்தில் இப்போ உங்கள் சுமந்திரன் தொடர்பாக நீங்கள் கூறுகிறீர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லாவிட்டாலும் பங்கெடுக்காவிட்டாலும் குழப்புகின்ற சிங்கள தேசத்தினுடைய திட்டத்தை ஏதோ ஒரு வழியில் தன்னுடைய கையாட்களை வைத்துக்கொண்டு அவர் சமாளிப்பது போல் தான் தெரிகின்றது. இப்போ இந்த கூட்டத்தை ஒத்துழைக்காவிட்டால், தமிழரசு கட்சி ஒத்துழைக்காவிட்டால் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? உண்மையிலே தற்போதைய நிமிடம் வரை தமிழரசு கட்சி என்பது சுமந்திரனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது. அதாவது கட்சி கட்டமைப்பு ரீதியாக முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மை பலம் என்பது சுமந்திரன் தரப்பிடம் தான் இருக்கின்றது. ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு செயல்பாட்டு ரீதியாக, அரசியல் ரீதியாக அவர் ஒரு பலம் பொருந்திய ஒரு சக்தியாக காணப்பட்டாலும் முடிவுகள் என்பது சுமந்திரன் தரப்பினர் எதை விரும்புகின்றார்களோ அதுதான் நடைபெறும். அதுதான் இந்த கடந்த மாவை சேனாதிராஜாவினுடைய அந்த பதவியில கடிதத்தை வைத்துக் கொண்டு அவரை வெளியேற்றி விட்டு இவர்களுடைய ஒரு கைப்பொம்மையாக இருக்கின்ற CVK சிவஞானம் அவர்களை பதில் தலைவராக கொண்டு வந்த அந்த விடயங்கள் அனைத்துமே இதைத்தான் பறைசாற்றி நிற்கின்றன. அதாவது அங்கே சுமந்திரன் தரப்பு இதை நினைக்கின்றார்களோ அதுதான் சபையேறும் என்பதுதான் தமிழரசு கட்சியினுடைய இந்த நிமிடம் வரை காணப்படுகின்ற யதார்த்த நிலைமை. ஆக இப்போதைய நிலைமையிலே அவர்களுக்கு 2 விடயம் இருக்கின்றது. நாங்கள் ஏற்கனவே தொடர்ச்சியாக கூறிய ஒன்று, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தரப்பு
முன்னெடுக்கின்ற இந்த விடயம் வெற்றி பெறுமாக இருந்தால் அரசியல் ரீதியாக அவர்களுக்கு ஒரு நற்பெயர் ஏற்படும். நிலத்திலும் புலத்திலும் அவர்களுடைய அரசியல் செல்வாக்கு என்பது மேலோங்கும். இது சுமந்திரன் தரப்பினருடைய அரசியல் ரீதியான கண்ணோட்டத்திலே இது அவர்களுக்கு ஒப்பான ஒன்றல்ல. ஆகவே இதை குழப்ப வேண்டும் என்பது இந்த கண்ணோட்டத்திலே அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கும். இரண்டாவது, ஸ்ரீதரன் தரப்பை முன்னிலைப்படுத்தியதாகத்தான் இந்த விடயம் முன்னெடுக்கப்படுகின்றது. ஏற்கனவே தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழு தலைவராக ஸ்ரீதரன் அவர்கள் இருக்கின்றார். அந்த அரசியலமைப்பு பேரவையினுடைய உறுப்பினராக ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அதே நேரத்திலே கயந்திரமார் பொன்னம்பலம் அவர்களும் ஸ்ரீதரன் அவர்களைத்தான் சந்தித்து தமிழரசு கட்சி சார்பாக அழைப்பு விடுத்திருந்தார். ஆக இந்த விடயங்கள் தமிழரசு கட்சியாக முடிவெடுத்து இதிலே பங்கெடுத்தாலும் அவருடைய கட்சியினுடைய முகமாக ஸ்ரீதரன் தான் அதிலே பங்கு பெற்ற போகின்றார். ஆகவே முதலாவது கயந்திரமார் அணியினுடைய செல்வாக்கு அதிகரித்து விடும் என்கின்ற ஒரு அரசியல் நோக்கம் இருக்கின்றது. அதை விட உள்கட்சி ரீதியாக ஸ்ரீதரன் அவர்கள் இந்த முயற்சியில வெற்றி பெறுகின்ற போது ஒரு தமிழ் தேசம் சார்ந்து தமிழர்களுடைய நிலைப்பாடு சார்ந்து எடுக்கப்படுகின்ற ஒரு முயற்சியிலே ஸ்ரீதரன் தமிழரசு கட்சியை பிரதித்துவப்படுத்தி அதிலே பங்கெடுத்தார் என்கின்ற நிலைப்பாடு வருகின்ற போது எப்படி கயந்திரமார் தரப்புக்கு அங்கே ஒரு நன்மதிப்பு ஏற்படுகின்றதோ அதே போன்று ஸ்ரீதரனுக்கும் அங்கே ஒரு நன்மதிப்பு ஏற்பட போகின்றது. இது கட்சி ரீதியாக சுமந்திரன் தரப்புக்கு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும். ஆகவே இந்த ரெண்டு கண்ணோட்டங்களின் அடிப்படையிலும் நிச்சயமாக சுமந்திரன் தரப்பு இதை குழப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏற்கனவே அவர்கள் கடந்த மத்திய குழு கூட்டத்திலே அவர்கள் அந்த புதிய அரசியலமைப்பு விடயங்களை கையாளுவதற்கென்று சுமந்திரன் உள்ளடங்கிய 7 பேர் கொண்ட குழுவை அவர்கள் நியமித்திருக்கின்றார்கள். அந்த 7 பேர் கொண்ட குழுவிலே சுமந்திரன், சாணக்கியன் மற்றும் அவருடைய சாயந்தரன் சொல்லப்படுகின்ற ஒரு நபர் உள்ளிட்டவர்கள் அதிலே இடம்பெற்றிருக்கின்றார்கள். இதைத்தான் சிவிக சிவஞான அவர்களும் கயந்திரமாருக்கு சொல்லி இருக்கின்றார். அதாவது நாங்கள் ஒரு குழு கொண்டை நியமித்திருக்கின்றோம், அந்த குழுவினருடைய நடவடிக்கைகளை நாங்கள் இதிலே ஆராய வேண்டி இருக்கின்றது என்பதாக. ஆகவே அவர்கள் சொல்லக்கூடும், நாங்கள் ஒரு கட்சியாக நாங்கள் ஒரு குழுவை நியமித்திருக்கின்றோம், ஏற்கனவே நாங்கள் ஒரு வரைவை அரசியலமைப்பு குழுவுக்கு நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் தமிழரசு கட்சியாக நாங்கள் ஒரு நாங்கள்லாம் பெரும்பான்மையாக இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் இந்த அதாவது முன்னர் நான் குறிப்பிட்டதை போல கயந்திரமார் தரப்புக்கு செல்வாக்கு அதிகரித்து விடக்கூடாது, ஸ்ரீதரனுடைய கை பலப்பட்டு விடக்கூடாது என்கின்ற அந்த அரசியல் காரணங்களை முன்னிறுத்தியதாக அவர்கள் இப்படியான ஒரு நியாயத்தை கூறக்கூடும். நாங்கள் தமிழரசு கட்சியாக நாங்கள் இதை கையாளுவோம், ஆகவே நாங்கள் கூட்டாக இந்த விடயத்திலே செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக இவர்கள் அதாவது இந்த பேச்சுவார்த்தைக்கான அனுமதியை மத்திய குழு வழங்காமல் இழுத்தடிப்பு செய்வதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக அவதானிக்கப்படுகின்றது. அவ்வாறு தமிழரசு கட்சி செய்யுமாக இருந்தால், நாங்கள் ஏற்கனவே கடந்த நிகழ்ச்சியில் சொன்னதை போன்று நாங்கள் இதுவரை காலமும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எடுத்த நிலைப்பாட்டை அடிப்படையாக கொண்டு நாங்கள் அதை கடுமையாக விமர்சனம் செய்து வந்தோம். தமிழ் மக்களுடைய நிலையிலும் ஒரு தமிழர் தேசத்தினுடைய நிலையிலும் ஆயுத மௌனிப்புக்கு பின்னரான விடுதலை அரசியலை முன்னெடுக்கின்ற ஒரு தரப்பாக இருக்கின்ற அந்த பார்வையிலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய எதிர்ப்பு அரசியல் என்பது நாங்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு எதிர்க்கத்தக்க விமர்சிக்கக்கூடிய நிலையில் இருந்த காரணத்தினால் அதை நாங்கள் விமர்சித்தோம். ஆனால் அப்படி இருந்தும் இன்று அவர்கள் முன்னெடுத்திருக்கின்ற விடயம் மிக கால பொருத்தமான தமிழ் மக்களுக்கு தேவையான தமிழ் தேசத்துக்கு தேவையான ஒரு முன்னெடுப்பு. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தமிழரசு கட்சி தன்னுடைய சொந்த கட்சி சார்ந்து தங்களுடைய ஒரு உள்கட்சி பிளவு காரணமாக இந்த விடயத்திலே அவர்கள் பின்வாங்குவார்களாக இருந்தால் இந்த முயற்சி முற்றிலுமாக தோல்வியடையக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கின்றது. அதற்கு தமிழரசு கட்சி சுமந்திரன் தரப்பினரே பொறுப்பேற்க வேண்டியவர்களாக இருப்பார்கள். அது தமிழர் விரோதமான நிலைப்பாட்டினுடைய பிரதிபலிப்பு என்பதை நாங்கள் இந்த இடத்துல ஆணியாக கூற. மக்கள் தயவு தாட்சண்யம் இல்லாமல் இந்த தரப்பினரை முற்றாக தமிழ் தேசிய அரசியலில் இருந்து நீக்கம் செய்வதற்கு உறுதி பூண வேண்டும். இந்த தருணத்திலே தமிழரசு கட்சி இந்த முயற்சியிலிருந்து பின்வாங்குமாக இருந்தால் இதற்கு காரணமான தரப்பினரை இனம் கண்டு அவர்களை முற்றுமுழுதாகவே தமிழ் தேசிய அரசியலில் இருந்து நீக்கம் செய்வதற்கு சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்ற போது எங்களுக்கு வாக்கு என்கின்ற ஒரு ஆயுதம், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வரப்போகின்றது, அதற்கு பின்னர் மாகாண சபை தேர்தல் வரப்போகின்றது. எந்த வகை தேர்தலாக இருந்தாலும் இந்த தரப்பினரை முற்றுமுழுதாக இந்த தமிழ் தேசிய அரங்கிலிருந்து அகற்றுவதற்குரிய உறுதியை இந்த தருணத்திலே நாங்கள் எடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் ஆணித்தரமாக
வலியுறுத்த விரும்புகிறேன். மிகவும் சுருக்கமாக ராமதரன், மக்கள் தண்டிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், அப்படி டக்ளஸ் தேவானந்தா, சுதந்திரன், அங்கேயும் ராமநாதன் போன்றவர்களை மக்கள் தண்டித்தார்கள். எவ்வளவு சலுகையை கொடுத்து ஏமாற்ற வழிக்கிட்டாலும் தண்டித்தார்கள். தமிழரசு கட்சி இந்த தேர்தலினூடாக ஏதாவது பாடம் கற்றிருக்கின்ற என்று நீங்கள் நம்புகிறீர்கள் என்றால், அவர்களுடைய இந்த செயல்பாட்டை பார்க்கும் பொழுது நிச்சயமாக மக்கள் அவர்களை தண்டித்தால்தான் அவர்கள் திருந்துவார்கள் போல் தெரிகின்றது. எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள்? இதிலே அவர்கள் பாடங்களை கற்றுக்கொண்டதாக நாங்கள் உணரவில்லை. என்று சொன்னால், அந்த சாணக்கியன் என்கின்ற இன்னொரு விஷப்பாம்பு, சுமந்திரன் அவர்களுடைய ஒரு கைத்தடி. சாணக்கியன் இதிலே வெற்றி பெற்றார். நான் நினைக்கிறேன் ஒரு 60,000க்கும் மேற்பட்ட விருப்பு வாக்களை பெற்று சாணக்கியன் வெற்றி பெற்றிருக்கின்றார். கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பிலே 4 ஆசனங்களை தமிழரசு கட்சி கைப்பற்றி இருக்கின்றார். அது மிகப்பெரிய ஒரு ஒரு அது சாணக்கியனுடைய சாதனையாக ஏற்கனவே அந்த விடயத்தை விரிவாக பார்த்திருக்கணும். அங்கே தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிட்ட அரியநேத்திரன், ஸ்ரீநேசன், ஜோகேஸ்வரன் போன்ற ஒரு தரப்பினர், சாணக்கியன் தரப்பை விட அங்கே ஒரு வலிமையாக இருக்கின்ற அந்த மூத்தவர்கள், தமிழரசு கட்சியினுடைய ஒரு மூத்த தரப்பினர் ஒரு கூட்டாக நின்று செயல்பட்டமையும் ஒரு தமிழ் தேசியத்தினுடைய ஒரு குறியீடாக கிழக்கு மாகாணத்திலே வாக்குகள் திரட்சியாக கிடைத்ததும் தான் தமிழரசு கட்சிக்கு கிடைத்த அந்த அங்கீகாரமே தவிர, சாணக்கியனுக்காகவோ சுமந்திரனுடைய அரசியலுக்கு கிடைத்த அங்கீகாரம் அல்ல. அப்படின்னு சொன்னால் வடக்கிலே சுமந்திரன் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஆக வடக்கிலே சுமந்திரன் தோற்று கிழக்கிலே சாணக்கியன் வெற்றி பெற்றது என்பது அங்கே இவர்கள் கூறுவதை போன்று இவர்களுடைய அந்த சுத்துமாத்துத்தனத்துக்கோ இல்லை தமிழரசு கட்சி தான் ஒரு தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதிகள் என்ற அங்கீகாரம் தமிழ் மக்கள் வழங்கிவிடும். அது மட்டக்களப்பு பிராந்திய அரசியலுடைய பிரதிபலிப்பு தான் அங்கே தமிழரசு கட்சிக்கான அதிகப்படியான வாக்குகள். இது ஒன்றும் இப்போது இதை விட அதிகமான வாக்குகள் கடந்த காலங்களிலே தமிழரசு கட்சி அறுவடை செய்திருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அறுவடை செய்திருக்கின்றார்கள். ஆகவே இதை நாங்கள் அவர்களுடைய இதைத்தான் அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். என்னால் அங்கே சாணக்கியன் அபரிவிதமான வெற்றி பெற்றது. இதை சாணக்கியனுடைய முயற்சியால் தான் தமிழரசு கட்சி கிழக்கு மாகாணத்திலே கொடி கட்டி இருக்கின்றது என்பதாக அவர்கள் ஒரு மிதமிஞ்சிய நம்பிக்கையிலே இருக்கின்றார்கள். ஆகவே அந்த தேர்தல் உண்மையிலே வடக்கு மாகாணத்தில் தான் நாங்கள் தேர்தல் அந்த தமிழ் தேசிய அரசியலுடைய பிரதிபலிப்பை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கே சுமந்திரனுடைய நிகழ்ச்சி நிரல் படுதோல்வி சந்தித்திருக்கின்றது. ஆகவே அப்படியான நிலையிலே இவர்கள் பாடங்களை கற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே இப்போது கிழக்கு மாகாணத்திலே சாணக்கியனை வைத்துக் கொண்டு சாணக்கியனுடைய தலைமைத்துவத்தில் தான் இந்த வெற்றி. சாணக்கியன் அதைத்தான் ஒரு இருமாப்பாக கூறியிருந்தால், வேணுமென்றால் வடக்கை மீட்பதற்கும் தான் தயாராக இருக்கின்றேன், அதாவது கிழக்கை வென்றதை போன்று வடக்கையும், அப்படின்னா அவர் தன்னுடைய குருநாதரையே இவர் இலக்காரம் செய்வதை போன்று இருக்கின்றது. சுமந்திரன் தோற்று விட்டார், வேணுமென்றால் சுமந்திரனுக்கு உயிர் பிச்சை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்பதாகத்தான் நாங்கள் அந்த அறிவிப்பை பார்க்க முடியும். ஆகவே இவர்கள் பாடங்களை கற்றுக்கொள்ளவில்லை. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தமிழரசு கட்சி பாடங்களை கற்றுக்கொண்டதாக தெரியவில்லை. அவர்களுக்கு இந்த தேர்தல், அதாவது இந்த முயற்சியிலே புதிய அரசியலமைப்பு தொடர்பாக கயந்திரவார் தரப்பு முன்னெடுத்திருக்கின்ற அந்த ஒரு கூட்டு முயற்சியிலே தமிழரசு கட்சி இதிலே பங்கெடுக்காது ஒரு தீர்மானத்தை எடுக்குமாக இருந்தால், அதிலே மக்கள் இதற்கும் சேர்த்தான பதிலடியை ஒரு நெத்தியடியாக வழங்குவதன் ஊடாகத்தான் அவர்களுக்கு சில விடயங்களை, அதாவது எப்படி நீங்கள் கூறியது போன்ற டக்ளஸ் தேவானந்தா, சுமந்திரன், அங்கேன் ராமநாதன் போன்றவர்கள் இப்போது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற நிலையிலே இருந்து கொண்டு வேடிக்கை பார்க்கின்ற அளவுக்கு இந்த ஏனைய தரப்பினரையும், இந்த இதற்கு பின்னால் இருக்கின்ற சாணக்கியனாக இருக்கட்டும், இல்லை அவர்களுடைய பிரதிநிதிகளாக இனிமேல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இல்லை மாகாண சபை தேர்தலை வரக்கூடியவர்களை நாங்கள் நிரந்தரமாகவே ஒரு தோல்வியை பரிசளித்து அவர்களையும் அதை இன்னும் ஆழமாக உணர வைப்பதற்கு மக்கள் உறுதியாக தயாராக வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் கூற முடியும். நிச்சயமாக ராமேந்திரன், மக்களிடமும் அதிகாரம் இருக்கின்றது. அதாவது மக்களுக்காக தெரிவு செய்யப்படுகின்ற பிரதிநிதிகள் மக்களுக்காக செயல்படவில்லை என்றால் சுயநலத்துக்காகவும் தங்களுடைய கட்சி முரண்பாடு, தனிநபர் பிரச்சனைகளுக்காக இவர்கள் செயல்படுபவர்களாக இருந்தால் மக்கள் நிச்சயமாக தண்டிக்க வேண்டும். அவர்களிடம் அதிகாரம் இருக்கின்றது. அதை ஏற்கனவே நிரூபித்து விட்டார்கள். இங்கே நாங்கள் கூறிய 3 பேரையும் ஏற்கனவே நிரூபித்து விட்டார்கள். எனவே மக்கள் இதை உன்னிப்பாக அவதானித்து தமிழரசு கட்சிக்கு ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் இன்னும் தொடர்ந்தும் இந்த அரசியல் நிலைமைகள் தொடர்ந்தே எவ்வாறு தான் இருக்க போகின்ற என்பதை கூறிக்கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியை தொடர் நிறைவுக்கு கொண்டு வந்து இன்னொரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதற்கு நன்றி, வணக்கம். ராமேந்திரன். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன்
பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.